எல்லோருக்கும் மாலை வணக்கம். அண்ணன் பிருந்தாசாரதி அவர்களின் தொட்டரை தோணும் மணற்கேணி என்ற நூல் வெளியீட்டுக்கு வந்திருக்கும் ஆளுமை நிறைந்த இந்த சபையோருக்கு முதல் வணக்கம். மற்றும் இந்த நிகழ்வுக்கு இந்த வேடியப்பன் சொன்னது போல அழுத்தமான சூழ்நிலைகளிலும் பொருட்படுத்தாது இலக்கியத்துக்காக நல்ல மனம் கொண்ட மனிதர்கள் இங்கே வந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. அவர்களை வருக வருகிற வரவேற்பதில் மகிழ்கிறோம். சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்பாக அண்ணன் பிருந்தாசாரதி அவர்களை கவிக்கோ ஐயா உயிருடன் இருந்த பொழுது அவர்களின் பெயரில் ஒரு விருதை அறிவிக்க வேண்டும் என்று அவரிடம் சென்று கேட்டோம். கவிக்கோ பிறந்தநாள் பரிசு போட்டி என்று ஒன்றை அறிவிக்கலாமா என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், ஜூனியர், நான் இருக்கும்போது தான் பிறந்தநாள் பரிசு கொண்டாடுவீங்க, நான் இல்லைன்னா திருப்பி நினைவு பரிசாக மாற்றுவீங்களான்னு கேட்டார். அப்படி இல்லைங்க ஐயா, நீங்கள் எக்காலத்துலேயும் அந்த இலக்கியத்தின் பேரில் விருது அறிவித்தா, அதுவும் கவிதை போட்டி நடத்தணும்னா அது பிறந்தநாள் பரிசு போட்டியாகவே நடத்தப்படும் என்று நாங்கள் சொன்ன பொழுது மகிழ்ச்சி செய்யுங்க அப்படின்னு சொன்னார். அப்பொழுது தான் 2015 வாக்கில் நம்ம படைப்பு குழுமம் என்ற ஒரு குழுமத்தை தொடங்கினோம். கவிக்கோ ஐயாவின் ஆசீர்வாதத்தில் தொடங்கப்பட்ட அந்த குழுமம் இன்று 10 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறது. முதலில் ஒரு 5 நபர்களை கொண்ட ஒரு குழுவாக தொடங்கப்பட்ட குழுமம் இன்று 1,38,486 பேர் நேரடி உறுப்பினராக இருக்கிறார்கள். அதில் முதலாவதாக கவிக்கோ ஐயா பரிந்துரைத்த 3 பேரில் முக்கியமாக கவிஞர் அறிவுமதி அவர்கள், 2வதாக அண்ணன் லிங்குசாமி, 3வதாக அண்ணன் பிருந்தாசாரதி. அந்த வகையில் தான் எங்களுக்கு அண்ணன் பிருந்தாசாரதி பழக்கமானார். ஸோ முதல் ஆண்டு விழாவில் ஐயா தலைமை தாங்கி நடத்தி வைப்பதாக இருந்தது. ஆனால் காலத்தின் கொடுமை, அவர் தவறியிருந்தார். அப்பொழுது அண்ணன் அறிவுமதி அவர்களையும் அண்ணன் சாரதி அவர்களையும் அண்ணன் லிங்குசாமி அப்போது ஊரில் இல்லை என்று சொன்னார்கள். அவர் அந்த 3 பேரையும் நாங்கள் அழைப்பதற்காக சென்றிருந்தோம். அப்பொழுது முதல் ஆண்டு விழாவில் அண்ணன் பிருந்தாசாரதி மற்றும் கவிஞர் அறிவுமதி அண்ணன் இருவரும் அந்த முதலாம் ஆண்டு விழாவுக்கு வந்திருந்தார்கள். அன்றிலிருந்து எங்களது நட்பு தொடங்கியது. அந்த விழாவை பார்த்துவிட்டு அப்போது சொன்னார், கவிக்கோ ஐயாவின் செல்ல பிள்ளைகள் நீங்கள்லாம் இந்த குழுவை தொடங்கியிருக்கிறீர்கள், அடுத்த நூல் வெளியிட்டால் நாங்கள் உங்களிடம் வெளியிடுகிறேன் ஜின்னா என்று சொன்னார். அதன்படி இருளும் ஒளியும் என்ற ஒரு நூலை முதலாக பிருந்தாசாரதி அண்ணனுடைய நூலாக வெளியிட்டோம். அது இன்று வரை படைப்பு குழுமத்தில் வெளியிட்ட நூல்களில் மிகச்சிறப்பாக சேல்ஸ் ஆன புக்கில் அதுவும் ஒன்று. ஏன்னா 2 புக்கு தான் இப்போ வரைக்கும் வைரலாக போயிட்டே இருக்கும். அதில் ஒன்று இருளும் ஒளியும், அண்ணன் பிருந்தாசாரதி எழுதிய இருளும் ஒளியும் ஒரு நூல், இன்னொரு நூல் கவிஞர் கோ லீலா எழுதிய மறைநீர். இந்த 2 நூலுமே படைப்போட 2 கண்கள் போல இன்னும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இருளும் ஒளியும் என்ற நூல் கவிக்கோ ஐயா கூட அவர் இருந்தார்ன்றதை மிக மிக துல்லியமாக பறைசாற்றுகிறது. ஏனென்றால் அது வாழ்வின் தத்துவங்களை சொல்லும் ஒரு நூலாக இருக்கும். இருளும் ஒளி, ஏன்னா வாழ்க்கைன்றது 2 பக்கம் தான், ஒன்று இருள், இன்னொன்று ஒளி. இதற்குள்ளதான் இந்த ஒட்டுமொத்த உலக பிரபஞ்சமும் இயங்குகிறது என்பதை மிக அழகாக தெளிவாக சொல்லியிருப்பார். அதில் பாதி இருளை பற்றியும் மீதி பாதி ஒளியை பற்றியுமாக ஒரு இருவேறாக பிரிக்கப்பட்டு எழுதப்பட்ட ஒரு மிகச்சிறந்த நூல் அது. ஒரு 3-4 வரி தான் அந்த கவிதைகள் இருக்கும். அதில் இன்று ஒவ்வொரு தீபத் திருநாள், அதாவது நம்ம தீபத் திருநாள் ஒளி கொண்டாடுறோம்ல, அந்த விழாவுக்கு ஒவ்வொரு ஆண்டும் அவர் கவிதையை ஏதோ ஒரு குரூப்பிலிருந்து எனக்கும் ஃபார்வர்ட் செய்வார்கள். அதில் அண்ணன் பிருந்தாசாரதி பெயர் மட்டும் இருக்காது. நான் ஒவ்வொரு குழுவிலும் சென்று நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன், இது பிருந்தாசாரதி என்று பெயரை தயவு செய்து போடுங்கள். எழுத்தாளரின் பெயரை போடாத எந்த ஒரு கவிதையும் அது மிக தவறானது. ஏனென்றால் அந்த கிரெடிட் கோஸ் டு அந்த படைப்பாளர் தான். ஏன்னா படைப்பாளிகளுக்கு முக்கியத்துவமே அவர்களுடைய பெயரை அங்கே போடுவது தான். இன்று புலனம் ரொம்ப அதிகமான தாக்கத்தை மனிதர்கள் மத்தியில் ஏற்படும் இந்த சூழலில் அவரது கவிதைகள் உலகம் முழுக்க இந்த தீபத் திருநாளில் ஒளியை போன்று ஏற்றி கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கவிஞரின் 10வது நூல், படைப்பு குழுமத்தின் 10ஆம் ஆண்டு விழா கொண்டாட்டத்தின் போது அவருடைய 10ஆம் நூலை இன்று வாழ்த்துறை வழங்குவதில் மிக பெருமையாக நினைக்கிறேன். தொட்டை தூரும் மணற்கேணி இந்த நூலில்
குறிப்பாக குமுதத்தில் இது தொடராக வரும்பொழுதெல்லாம் ஒவ்வொரு தொடரையும் நான் மிக ஆவலாக வாசித்து கொண்டிருந்தேன். அதில் மானா பாஸ்கரன் அவர் எனக்காக பிரத்யேகமாக ஒரு PDF அனுப்பிவிட்டு விடுவார். அவருக்கு மிக்க நன்றி. அவர் தொடர்ச்சியாக நான் வாசித்து கொண்டே இருந்தேன். அதனால்தான் இந்த நூல் வந்து ஒரு நூலாக்கும் பொழுது அண்ணன் பிருந்தாசாரதியை கேட்டுக்கொண்டதற்கிணங்க, அண்ணா நான் வந்து இந்த நூலை பற்றியே பேச மாட்டேன், ஏன்னா நூலை பற்றி பேசுறதுக்கு பெரிய பெரிய ஜாம்பவன்லாம் கூப்பிட்ருக்கீங்க. நான் பொதுவாக உங்களுடைய இலக்கிய வழித்தடங்களையும் நீங்கள் கடந்து வந்த பாதைகளையும் மட்டும் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவருடைய விருதுகளை குறித்து ஒரு பட்டியல் சொல்லியிருந்தாங்க. படைப்பு குழுமம் வழங்கிய விருதுகள்லாம் சொல்லியிருந்தீங்க. ஆனால் அது நூலுக்காக நம்ம கொடுத்துருந்த விருது சொல்லியிருந்தீங்க. ஆனால் அதை விட அவருக்கு மகுடம் சூட்டுவதாக இலக்கிய சுடர் என்று மாபெரும் விருதை நம்ம அளித்திருந்தோம். அந்த விருதை நீங்கள் மறந்துவிட்டீர்கள் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் இலக்கிய சுடர் விருது என்பது அவர் இலக்கியத்தில் பங்காற்றிய, அவர் செயலாற்றிய அவரது பெருமைகளையும் அவரது படைப்பு திறனையும் முன்வைத்து ஒரு ஆய்வு கட்டுரை எழுதி உலகம் முழுக்க உள்ள இலக்கிய படைப்பாளர்கள் எல்லாம் அதை பறைசாற்றும் வகையில் அவர்களுடைய மதிப்பெண்களை கூட்டி கழித்து ஒவ்வொரு ஆண்டும் ஒரே ஒரு நபருக்கு இலக்கிய சுடர் என்ற ஒரு மாபெரும் விருதை வழங்கி கொண்டிருக்கிறோம். அத்தகைய விருது கண்டிப்பாக தமிழ் இலக்கிய சூழலில் அது ஒரு சாகித்ய அகாடமிக்கு நிகரான ஒரு விருதை போன்றது. அது பணம் முடிப்பு அந்த அளவில் அல்ல, அந்த அங்கீகாரத்துக்கு சொன்ன ஈடாக ஒரு விருதை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அந்த விருதை பெற்றவர் அண்ணன் பிருந்தாசாரதி அவர்கள். அவர்களுடைய சூழலில் குறித்த 3 நூல்களை வெளியிட்டிருக்கிறோம். குறிப்பாக பச்சையம் என்பது பச்சை ரத்தம், பாஷோ என் பக்கத்து வீட்டுக்காரர், பாஷோ என் பக்கத்து வீட்டுக்காரர் என்ற நூலை அவரது ஹைக்கூ தொகுப்பில் நாங்கள் சொல்லும் பொழுது அவர் சொன்னார், ஜின்னா பாஷோ மாதிரி நானு அப்படின்னு சொன்னா கோச்சிப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரன்னு சொன்னா கோச்சிக்க மாட்டாங்க, அப்படியே அந்த தலைப்பை வச்சிடலான்னு சொன்னாரு. அது மிக சிறந்ததாக இருந்தது. ஒரு சுமார் 5 ஆண்டுகளுக்கு முன்பாக வெளியிட்ட அந்த நூல் இன்று பரவலாக முக்கியமாக ஹைக்கூ உலகத்தில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. காரணம், ஹைக்கூக்கென்று ஒரு வகைமை இருக்கிறது. வெறும் 3 வரிகளில் சொல்லிவிடும் ஒரு கவிதை வகைமை அல்லது அது குறிப்பாக அதற்கென்று சில வகைமுறைகளும் அந்த சூழலில் குறித்த கருத்துக்களும் இயற்கையை சார்ந்து பாடுபொருள்களை பேசுவதிலும் அது மிக துல்லியமான ஒரு தகவமைப்பு இருக்க வேண்டும். அதில் மிகச்சிறந்த ஒரு பங்களிப்பை வந்து பிருந்தாண்ணன் செய்திருக்கிறார். எனக்கு தெரிந்து தமிழில் அந்த வகைமையில் எழுதக்கூடிய வெகு சிலரில் அண்ணன் லிங்குசாமியும் பிருந்தாசாரதி அண்ணனும் மிக மிக முதன்மையானவர்களில் மிக இருவராக நான் கருதுகிறேன். அந்த வகையில் அந்த நூலை குறித்து பச்சையம் என்பது பச்சை ரத்தம் என்ற நூலும் சூழலியல் குறித்து மட்டுமே முழுக்க சூழலியல் குறித்து மட்டுமே ஒரு ஹைக்கூ நூலாக அது வெளிவந்திருக்கிறது. இப்படி இந்த கவிதைகளிலிருந்து எடுக்கப்பட்ட 2 விமர்சன நூலாக என்று சொல்வதை விட இதற்குறித்தான ஒரு மதிப்புரை நூலாக வெளியிட்டு இருக்கிறது. அதில் கோ லீலா அவர்கள் இப்போது அவர் பேசியதற்கெல்லாம் ஒவ்வொரு வார்த்தைக்கும் கைத்தட்டி மகிழ்வித்தீர்கள். அவர் அந்த நூலை குறித்து எழுதின ஒரு வால்யூம் ஹைக்கூ துண்டிலி ஜென் என்று ஒரு நூலை வெளியிட்டோம். அது மக்களிடம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. அது பல பாடநூல்கள் திட்டங்கள் எல்லாம் அது இருக்கிறது. அதை தொடர்ந்து வால்யூம் 2 ஹைக்கூ துண்டிலி ஜென் 2 என்ற அடுத்த நூலையும் நாம் வெளியிட்டு அவருக்கு சிறப்பு செய்தோம். அதன் பிறகு குறிப்பாக அவர் எழுதிய சூழலியல் கவிதைகள் எல்லாம் தொகுத்து பூமியின் மூலப்பத்திரம் என்ற ஒரு மிகப்பெரிய நூலை சுமார் 500 600 பக்கங்கள் கொண்ட ஒரு நூலை நாங்கள் கடந்த 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் வெளியிட்டோம். அதற்கு மதிப்பிற்குரிய ஜோடிகுரு சையா தான் வந்து தலைமை தாங்கி அந்த நூலை வெளியிட்டார். அப்பொழுது அவர் பேசிய அவருடைய அந்த உரை இன்னும் உலக அளவில் இன்னும் மக்களிடம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. பலரும் அந்த வீடியோ குறித்தும் அந்த காணொலி குறித்தும் இன்னும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு கவிஞருடைய இந்த நூல் வெளியீட்டுக்கு வந்திருந்து வாழ்த்துரை வழங்க இருக்கிற அனைவருக்கும் அன்பும் நன்றியும். குறிப்பாக பிருந்தாசாரதி அண்ணனின் எதிர்கால பயணமும் அந்த இலக்கிய பயணமும் இன்னும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று உங்களோடு சேர்ந்து நானும் வேண்டிக் கொள்கிறேன். இன்னும் சில நாட்களில் சில மாதங்களில் அவர் புதியதாக ஒரு திரைப்படம் எடுக்க இருக்கிறார். அதற்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அவருடைய இலக்கிய உலகம் இன்னும் மேன்மேலும் சிறப்படைய கண்டிப்பாக பல விருதுகளை பெற்று இந்த இலக்கிய உலகில் அவர் ஒரு ஜாம்பவானாக ஒளிர எல்லோரையும் போல நானும் வாழ்த்தி வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.